இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி மிக கடும் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இஸ்ரேலின் பல இடங்கள் இதனால் கடுமையான சேதம் அடைந்திருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் கூட இதே போன்ற ஒரு தொடர் ஏவுகணை தாக்குதல் என்பது சரமாரியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவியது. அந்த தாக்குதலில் இஸ்ரேலில் செயல்பட்டு வரக்கூடிய மிக முக்கியமான பிரபலமான ஒரு மருத்துவமனை சொரோக்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மருத்துவமனை மிகுந்த சேதமடைந்தது. அந்த சேதத்தில் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 40க்கும் மேற்பட்ட நோயாளிகள் கடுமையாக காயமடைந்தார்கள். அதற்கு பிறகு அந்த மருத்துவமனை என்பது தற்காலிகமாக மூடப்பட்டது. அதிலும் குறிப்பாக 1000 படுக்கைகளுக்கு மேல் கொண்ட அந்த மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனையாக பார்க்கப்படுகிறது. அந்த மருத்துவமனையினுடைய பல்வேறு பகுதிகள் சேதமடைந்த காரணத்தால் அந்த மருத்துவமனை என்பது தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதே பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் பில்டிங் பங்குச்சந்தை கட்டிடம் மிகப்பெரிய சேதமடைந்தது. அதன் தொடர்ச்சியாக அதே பகுதியை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மைக்ரோசாப்ட் அலுவலகம் மீதும் ஈரான் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இதில் அந்த அலுவலகத்தின் பல்வேறு இடங்களில் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதியை ஒரு புகை மண்டலமாக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த பகுதி தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை ஈரான் மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 400 ஏவுகணைகளை கொண்டு சரமாரியாக தொடர் தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது. இதில் இஸ்ரேலில் பல இடங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் மீது ஈரான் தொடுத்து வரக்கூடிய இந்த தொடர் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக பதுங்கு குழிக்குள் செல்ல வேண்டும் என்று அந்த பகுதி நிர்வாகம் அறிவுறுத்திருப்பதாக கூட கூறப்படுகிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் போதோ அல்லது மக்கள் அந்த பிரச்சனை, அதாவது அந்த நாடு அந்த தாக்குதல் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போதுதான் மக்கள் காப்பாற்றுவதற்காக உடனடியாக பதுங்கு குழிக்குள் சென்று தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தல் என்பது அந்த பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் உடனடியாக பதுங்கு குழிக்குள் சென்று தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அங்கிருக்கூடிய நிர்வாகம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சேதம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையான மோதல் இஸ்ரேலின் பல இடங்கள் கடுமையாக சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியை நோக்கி ஈரான் ஏவிய பல்வேறு ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வானில் இடைமறித்து பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வானிலை இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் தெரிவித்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்து அந்த வான் பாதுகாப்பு கவசத்தையும் மீறி பல்வேறு ஏவுகணைகள் ட்ரோன்கள் இஸ்ரேல் மீது விழுந்து பல இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளும் அவ்வப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் அஞ்சப்படுகிறது. அதன் தொடர்ந்து பல்வேறு இடங்கள் அந்த அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஈரான் இஸ்ரேலினுடைய தீவிர மோதல் காரணமாக இஸ்ரேலின் பல இடங்கள் கடுமையான சேதத்தை அடைந்து வருவது என்பது அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதை தொடர்ந்து வெளியாகக்கூடிய இந்த வீடியோ காட்சிகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஈரான் மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள். இதில் ஈரானிலும் பல்வேறு இடங்கள் கடுமையாக சேதம் அடைந்து வருகின்றன. இப்படியாக இந்த மோதல் காரணமாக 2 நாடுகளும் கடும் சேதமடைந்து வருகிறது. 2 நாடுகளும் உயிரிழப்புகள் என்பது அதிகமாக கொண்டு வருகின்றது. 2 நாடுகளும் பல்வேறு கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் சுக்குநூறாக தரைமட்டமாக்கக்கூடிய அளவுக்கான சேதங்கள், தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ரிதி.